தற்போது வரையில் 14 தொகுதிகளுடைய தபால் வாக்கு எண்ணிக்கை முன்னணி நிலவரங்கள் வெளிவந்திருக்கின்றன. திமுக கூட்டணியை பொறுத்தவரையில் 11 இடங்களில் தபால் வாக்கு எண்ணிக்கையில் முன்னிலையை பெற்றிருக்கிறது. அதிமுக கூட்டணியை பொறுத்தவரையில் 2 தொகுதிகளில் தன்னுடைய முன்னிலையை அது பதிவு செய்திருக்கிறது. தமிழக வெற்றிக் கழகத்தை பொறுத்தமட்டில் ஒரு தொகுதியில் முன்னிலை பெற்றிருக்கிறது தபால் வாக்குகளை பொறுத்தமட்டில். தமிழக சட்டமன்ற தேர்தல் 2026க்கான மாபெரும் தீர்ப்பு நாளில் நாம் இன்று இருக்கிறோம். முதலாவதாக தபால் வாக்கு எண்ணிக்கை தொடங்கி நடைபெற்ற இருக்கிறது. அதற்கு பிறகு வாக்குப்பதிவு இயந்திரத்தில் பதிவான வாக்குகள் ஒவ்வொன்றாக எண்ணப்பட இருக்கின்றன. தற்போது நாம் பார்க்கும் முடிவுகள் தபால் வாக்கு எண்ணிக்கையின் முடிவுகளாக இருக்கின்றன. ஒட்டுமொத்தமான 234 தொகுதிகளில் 14 தொகுதிகளுடைய தபால் வாக்கு எண்ணிக்கையின் முன்னணி நிலவரம் நமக்கு தெரிய வந்திருக்கிறது. திமுக கூட்டணியை பொறுத்தமட்டில் 11 தொகுதிகளில் முன்னிலை பெற்றிருக்கிறது. அதிமுக கூட்டணி 2 தொகுதிகளிலும், தமிழக வெற்றிக் கழகம் ஒரு தொகுதியிலும் முன்னிலையை பெற்றுள்ளன. தகவல்களை எந்த அளவுக்கு விரைவாகவும் மின்னல் வேகத்திலும் நாம் கொண்டு சென்று சேர்க்கிறோம் என்பது எந்த அளவுக்கு முக்கியமோ அதே போல நம்பகத்தன்மை வாய்ந்த உண்மையான தேர்தல் ஆணையத்திலிருந்து பெறப்படக்கூடிய அதிகாரப்பூர்வமான தகவல்களை மக்களிடம் கொண்டு சேர்ப்பதில் எப்போதுமே உறுதியாக இருக்கிறது புதிய தலைமுறை. அந்த வகையில் நாம் பார்க்கும் செய்திகள் அனைத்துமே நம்பகத்தன்மை வாய்ந்தவை. தேர்தல் ஆணையத்திலிருந்து நாம் கிடைத்த தகவல்கள் தான். ஒட்டுமொத்தமாக 234 தொகுதிகளில் 14 தொகுதிகளுடைய தபால் வாக்கு எண்ணிக்கையின் முன்னிலை நிலவரங்களை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். திமுக கூட்டணியை பொறுத்தமட்டில் 11 தொகுதிகளில் முன்னிலை பெற்றிருக்கிறது. அதிமுக கூட்டணி 2 தொகுதிகளில் முன்னிலை பெற்றிருக்கிறது. தமிழக வெற்றிக் கழகத்தை பொறுத்தவரையில் ஒரு தொகுதியில் முன்னிலையில் உள்ளது தபால் வாக்கு எண்ணிக்கையை பொறுத்தமட்டில். வேளச்சேரியில் நசர் மௌலானா 154 தபால் வாக்குகளை பெற்றிருக்கிறார். அதிமுகவின் அசோக் 149 தபால் வாக்குகளை பெற்றிருக்கிறார். முசிறியை பொறுத்தவரையில் யோகநாதன் 30 தபால் வாக்குகளை பெற்றிருக்கிறார். தற்போது நாம் பார்க்கிறோம் 15 தொகுதிகளுக்கான தபால் வாக்கு எண்ணிக்கை முன்னிலை நிலவரம் வெளிவந்து கொண்டிருக்கிறது. ஒட்டுமொத்தமாக 15 தொகுதிகளுக்கான முன்னிலை நிலவரம் நமக்கு தெரிய வந்திருக்கிறது. தபால் வாக்கு எண்ணிக்கையில் திமுக கூட்டணியை பொறுத்தமட்டில் 11 தொகுதிகளில் முன்னிலை பெற்றிருக்கிறது. தபால் வாக்கு எண்ணிக்கையில் அதிமுக கூட்டணி 2 தொகுதிகளிலும், தமிழக வெற்றிக் கழகம் முன்னதாக ஒரு தொகுதியில் முன்னிலை பெற்றிருந்த நிலையில் தற்போது 2 தொகுதிகளில் தபால் வாக்கு எண்ணிக்கையில் முன்னிலையை பெற்றுள்ளது. இது தபால் வாக்கு எண்ணிக்கைக்கான முடிவுகள் மட்டுமே. இன்னும் வாக்குப்பதிவு இயந்திரத்தில் பதிவான வாக்குகள் எண்ணப்பட தொடங்கப்படவில்லை. இனிமேல் தான் அது தொடங்கும். தற்போது தமிழகம் முழுவதும் பதிவான தபால் வாக்குகள் அதோடைய எண்ணிக்கை மட்டுமே தற்போது தொடங்கி நடைபெற்று வருகிறது. அதனை பொறுத்தமட்டில் திமுக கூட்டணி முன்னிலையில் இருக்கிறது. அதற்கு அடுத்த இடங்களில் அதிமுகவும் தாவேகாவும் இருக்கின்றன. திமுக கூட்டணி 11 தொகுதிகளில் தபால் வாக்கு எண்ணிக்கையில் முன்னிலையில் இருக்கிறது. அதிமுக 2 தொகுதிகளிலும், தமிழக வெற்றிக் கழகம் 2 தொகுதிகளிலும் தபால் வாக்கு எண்ணிக்கையில் முன்னிலையை பெற்றுள்ளன. திரையில் நாம் பார்க்கிறோம். திமுகவில் தற்போது தபால் வாக்கு எண்ணிக்கையில் முன்னிலையை பெற்றிருக்கும் நிலையில் எந்தெந்த தொகுதிகளில் தபால் வாக்கு எண்ணிக்கையில் திமுக முன்னிலை பெற்றிருக்கிறது என்பதையும் நாம் திரையில் பார்த்துக் கொண்டிருக்கிறோம்.
அதிமுக 2 தொகுதிகளிலும் தமிழக வெற்றிக் கழகம் 2 தொகுதிகளிலும் தபால் வாக்கு எண்ணிக்கையில் முன்னிலையை பெற்றிருக்கின்றன. 2 தொகுதிகளில் மாவட்டங்களில் உள்ள 234 தொகுதிகளுக்கும் வாக்கு எண்ணிக்கை தொடங்கி இருக்கிறது. தபால் வாக்குகள் முதலாவதாக எண்ணப்படுகின்றன. தபால் வாக்கு எண்ணிக்கை நிறைவடைந்தவுடன் வாக்குப்பதிவு இயந்திரத்தில் பதிவான வாக்குகள் ஒவ்வொரு சுற்றுகளாக எண்ணப்பட்டு முடிவுகள் அறிவிக்கப்படும். தற்போது நாம் திரையில் பார்ப்பது தபால் வாக்கு எண்ணிக்கையின் முன்னிலை நிலவரங்கள் மட்டுமே. 234 தொகுதிகளில் தற்போது வரை நமக்கு 15 தொகுதிகளுடைய முன்னிலை நிலவரம் தெரிய வந்திருக்கிறது. திமுக கூட்டணி 11 தொகுதிகளில் முன்னிலை பெற்றிருக்கிறது. அதிமுக கூட்டணி 2 இடங்களிலும் தமிழக வெற்றிக் கழகம் 2 இடங்களிலும் முன்னிலையை பெற்றுள்ளன. தபால் வாக்கு எண்ணிக்கையின் முன்னிலை நிலவரங்களை நாம் பார்த்து வரும் நிலையில் இன்னும் சில நிமிடங்களில் நமக்கு வாக்குப்பதிவு இயந்திரத்தில் பதிவான வாக்கு எண்ணிக்கை நிலவரங்கள் வெளிவரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதில் மொத்தமாக 14 மேசைகள் அமைக்கப்பட்டு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வைக்கப்பட்டு ஒவ்வொரு சுற்றின் முடிவிலும் யார் யார் முன்னிலையில் இருக்கிறார்கள் என்பதான தகவல்கள் நமக்கு ஒவ்வொன்றாக தெரிய வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தற்போதைய நிலவரப்படி 16 தொகுதிகளின் தபால் வாக்கு எண்ணிக்கை முன்னணி நிலவரத்தை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். திமுக கூட்டணி முன்னதாக 11 தொகுதிகள் என்றிருந்த நிலையில் தற்போது அது 12ஆக மாறியிருக்கிறது. 12 தொகுதிகளில் தபால் வாக்கு எண்ணிக்கையில் முன்னிலையை பெற்றிருக்கிறது திமுக கூட்டணி. அதிமுக கூட்டணி 2 தொகுதிகளிலும் தமிழக வெற்றிக் கழகம் 2 தொகுதிகளிலும் முன்னிலையை பெற்றுள்ளன. தொகுதி வாரியாக நம் தபால் வாக்கு எண்ணிக்கையில் யார் யார் எவ்வளவு இடங்களை பெற்றிருக்கிறார்கள், அதாவது எவ்வளவு வாக்குகளை பெற்றிருக்கிறார்கள் என்பதை நாம் திரையில் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சைதாப்பேட்டை தொகுதியை பொறுத்தவரையில் மா சுப்பிரமணியன் 115 தபால் வாக்குகளை பெற்றிருக்கிறார். அதேபோல லால்குடி தொகுதியை பொறுத்தவரையில் பாரிவள்ளல் 35 வாக்குகளை பெற்றிருக்கிறார் தபால் வாக்காக. லீமா ரோஸ் 34 வாக்குகளையும் கூப்பா கிருஷ்ணன் 20 வாக்குகளையும் பெற்றிருக்கிறார்கள் தபால் வாக்கை பொறுத்தமட்டில். மாநிலம் முழுவதும் உள்ள அனைத்து மையங்களிலும் தபால் வாக்குகளை எண்ணும் பணி விறுவிறுப்பாக தொடங்கி நடைபெற்று வருகிறது. அரசு ஊழியர்கள், முதியவர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் செலுத்திய இந்த தபால் வாக்குகளின் ஆரம்ப கட்ட முன்னிலையை பெறப்போவது யார் என்ற மிகப்பெரிய கேள்வி எழுந்த நிலையில் தற்போது ஒட்டுமொத்தமாக உள்ள 234 தொகுதிகளில் 16 தொகுதிகளுடைய வாக்கு எண்ணிக்கை, தபால் வாக்கு எண்ணிக்கையின் முன்னணி நிலவரத்தை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். 12 தொகுதிகளில் தற்போதைய நிலையில் திமுக கூட்டணி முன்னிலையை பெற்றுள்ளது தபால் வாக்கு எண்ணிக்கையில். வேளச்சேரி தொகுதியில் ஹசன் மௌலானா 154 தபால் வாக்குகளை பெற்றிருக்கிறார். அசோக் 149 தபால் வாக்குகளை பெற்றிருக்கிறார். குமார் 90 வாக்குகளை பெற்றிருக்கிறார். தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் போட்டியிட்டவர். அடுத்ததாக திருவிக நகரை பொறுத்தவரையில் பல்லவி 10 தபால் வாக்குகளையும், ரவிச்சந்திரன் 9 தபால் வாக்குகளையும், பொற்கொடி 5 தபால் வாக்குகளையும் பெற்றிருக்கிறார்கள்.
30 தபால் வாக்குகளையும், கருணை ராஜா 25 தபால் வாக்குகளையும், விக்னேஷ் 25 தபால் வாக்குகளையும் பெற்றிருக்கிறார்கள். அரசு ஊழியர்களின் நாடி துடிப்பு யாருக்கு சாதகமாக இருக்கிறது? மக்கள் மனதின் முதல் ஓசை யாருக்கானது? ஆளுங்கட்சிக்கான ஆதரவா அல்லது எதிர்க்கட்சிகளுக்கான அலையா என்பதை இன்னும் சில நிமிடங்களில் நாம் முழுவதுமாக பார்க்க போகிறோம். தற்போது வரையில் 16 தொகுதிகளின் தபால் வாக்கு எண்ணிக்கை முன்னணி நிலவரங்கள் மட்டுமே நமக்கு தெரிய வந்திருக்கின்றன. மயிலாப்பூர் தொகுதியை பொறுத்தவரையில் தமிழிசை சவுந்தரராஜன் 25 தபால் வாக்குகளை பெற்றிருக்கிறார். திருச்சி மேற்கில் ராமமூர்த்தி தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பில் போட்டியிட்டவர் 9106 தபால் வாக்குகளை பெற்றிருக்கிறார். அமைச்சராக இருந்த KN நேரு 8522 தபால் வாக்குகளை பெற்றிருக்கிறார். ராஜசேகரன் 864 தபால் வாக்குகளை பெற்றிருக்கிறார். திருச்சி மேற்கில் KN நேரு தற்போது பின்னடைவை சந்தித்திருக்கிறார் என்பதான காட்சிகளை நாம் திரையில் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விருகம்பாக்கம் தொகுதியில் பிரபாகர் ராஜா 215 வாக்குகளை பெற்றிருக்கிறார். தபால் வாக்கு எண்ணிக்கையில் சபரிநாதன் 211 வாக்குகளை பெற்றிருக்கிறார். VN ரவி 150 வாக்குகளையும், நாதாகா சார்பில் 24 வாக்குகளையும் பெற்றிருக்கிறார்கள். இது தபால் வாக்கு எண்ணிக்கையின் முடிவுகள் மட்டுமே. துறையூரை பொறுத்தமட்டில் லெனின் பிரசாத் 30 தபால் வாக்குகளை பெற்றிருக்கிறார். சரோஜா 25 தபால் வாக்குகளையும், ரவிசங்கர் 20 தபால் வாக்குகளையும், கௌசல்யா சுரேஷ் 12 தபால் வாக்குகளையும் பெற்றிருக்கிறார்கள். 16 தொகுதிகளின் தபால் வாக்கு எண்ணிக்கை நிலவரங்கள் தற்போது நமக்கு கிடைக்கப்பெற்றிருக்கின்றன. ஒவ்வொரு வாக்கு எண்ணும் மையத்திலும் வேட்பாளர்களின் முகவர்கள் பதைபதைப்போடு உற்று நோக்கும் இந்த தபால் வாக்குகளில் முடிவில் யாருக்கு கிடைக்கப் போகிறது முதல் வெற்றி சிரிப்பு, எந்த கட்சியின் முகாமில் வெடிக்கப் போகிறது முதல் பட்டாசு என்ற கேள்விகள் நமக்கு எழுகின்றன. ஆரம்ப முன்னிலை ஒரு தரப்புக்கு சென்றாலும் அடுத்தடுத்த சுற்றுகளில் EVM இயந்திரங்கள் திறக்கப்படும் போது அது அப்படியே தொடருமா அல்லது நம்ப முடியாத மெகா ட்விஸ்ட் ஏதேனும் நடக்குமா என்பது போன்ற பல்வேறு கேள்விகளும் நம்மை சுற்றி சுழன்று வரும் நிலையில் தற்போது வரையில் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மொத்தமுள்ள 234 தொகுதிகளில் 16 தொகுதிகளின் தபால் வாக்கு எண்ணிக்கை நிலவரங்கள் வெளிவந்து கொண்டிருக்கின்றன. திமுக கூட்டணி 12 தொகுதிகளில் தபால் வாக்கு எண்ணிக்கையில் முன்னிலையில் உள்ளது. மொத்தமுள்ள 234 தொகுதிகளில் பெரும்பான்மைக்கு தேவை 118 என்ற நிலையில் தற்போது தபால் வாக்கு எண்ணிக்கை தொடங்கி நடைபெற்று வரும் நிலையில் 16 தொகுதிகளின் முடிவுகளை, அதாவது முன்னிலை நிலவரங்களை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். திமுக கூட்டணி 12 தொகுதிகளில் தபால் வாக்கு எண்ணிக்கையை பொறுத்தமட்டில் முன்னிலையில் உள்ளது. அதிமுக கூட்டணி 2 தொகுதிகளில் தபால் வாக்கு எண்ணிக்கையில் முன்னிலை பெற்றுள்ளது. தமிழக வெற்றிக் கழகம் 2 தொகுதிகளில் முன்னிலை பெற்றிருக்கிறது. தபால் வாக்கு எண்ணிக்கையை பொறுத்தமட்டில் திமுகவின் முன்னிலை பெற்றிருக்கும் தபால் வாக்கு எண்ணிக்கையில் முன்னிலை பெற்றிருக்கும் வேட்பாளர்களின் பெயர்களையும் நாம் திரையில் பார்க்கிறோம். தொகுதியாக பார்க்கும்போது RK நகர், ராயபுரம், சைதாப்பேட்டை போன்ற பல்வேறு தொகுதிகளில் முன்னிலை பெற்றிருக்கிறது. தற்போது 17 தொகுதிகளுக்கான தபால் வாக்கு எண்ணிக்கையின் முன்னணி நிலவரங்கள் வெளிவந்து கொண்டிருக்கின்றன. திமுக கூட்டணி 11 தொகுதிகளில் தற்போது முன்னிலை பெற்றிருக்கிறது. அதிமுக கூட்டணியை பொறுத்தவரையில் 3 தொகுதிகளில் தபால் வாக்கு எண்ணிக்கையில் முன்னிலையில் உள்ளது. தமிழக வெற்றிக் கழகமும் 3 தொகுதிகளில் தபால் வாக்கு எண்ணிக்கையில் முன்னிலை பெற்றுள்ளது. முன்னதாக அதிமுகவிற்கும்
தமிழக வெற்றிக் கழகத்திற்கும் 2 தொகுதிகளில் முன்னிலை என்ற நிலவரத்தை பார்த்திருந்தோம். தற்போது அதிமுக கூட்டணிக்கு 3 தொகுதிகளில் முன்னிலை கிடைத்திருக்கிறது. தமிழக வெற்றிக் கழகத்திற்கும் 3 தொகுதிகளில் முன்னிலை கிடைத்திருக்கிறது. முதல் அதிர்ச்சியாக அமைச்சர் நேருவை முந்தியிருக்கிறார் தமிழக வெற்றிக் கழகத்தின் வேட்பாளர் தபால் வாக்கு எண்ணிக்கையில்.